بسم الله الرحمن الرحيم. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்ரா அல் மிஅராஜ் என்னும் விண்ணுலக பயணம் சென்று வந்த பிறகு அதை பற்றி அதிகமாக கேள்வி கேட்கப்பட்டார். அவர்கள் கூறியதை சிலர் நம்பினர், சிலர் நம்பவில்லை. ஒரு சிலர் அவர் எப்படி விண்ணுலக பயணம் சென்று வந்திருக்க முடியும் என்று குழப்பத்திலேயே இருந்தனர். அவர்கள் அனைவரும் ரசூலுல்லாஹ்விடம் வந்து, நீங்கள் விண்ணுலக பயணம் மேற்கொள்ளும் போது எப்படிப்பட்ட ஒளியை கேட்டீர்கள், எதை பார்த்தீர்கள், நீங்கள் கேட்ட ஒளி எதை போலிருந்தது என்று கேட்டார்கள். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கூறினார்கள், நான் பார்த்ததை நீங்கள் பார்க்க இயலாது, நான் கேட்டதை உங்களால் கேட்கவே இயலாது. வானங்களில் உயர்ந்த அதிருடைய சத்தம் அது. அத்தத் என்ற வார்த்தைக்கு தீவிரமாக ஆடிக்கொண்டிருக்கிறது என்று அர்த்தம். அப்போது ஏற்படும் சத்தமே அதிர்வுடன் கூடிய உயர்ந்த ஒளி. ஆனால் 2002ஆம் ஆண்டு வரை நமது விண்வெளியில் எவ்வித சத்தமும் கேட்பதில்லை, அது மயான அமைதியாக இருக்கிறது என்றுதான் விஞ்ஞானிகள் கூறினார்கள். அதன் பின்னர் தான் நாசா நவீன தொழில்நுட்பங்கள் மூலம் ஒரு ஆராய்ச்சியை மேற்கொண்டு அந்த ஆராய்ச்சியின் பெயர் அவர் ஸ்பேஸ் இஸ் நாட் சைலண்ட் என்று வெளியிட்டது. இந்த ஆராய்ச்சியின் முடிவுகளில் நமது பிரபஞ்சம் அமைதியானது அல்ல, அது அதிர்வை கொண்ட சத்தத்தை தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறது என்று கூறி அந்த ஆடியோவையும் வெளியிட்டது. சுபஹானல்லாஹ். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் விண்ணுலக பயணம் செல்லும் போது அவர்கள் என்ன சத்தத்தை கேட்டேன் என்று சொன்னார்களோ அதே உயர்ந்த அதிர்வுடன் கூடிய ஒளி. இதை பதிவு செய்வதற்கு நாசா நவீன தொழில்நுட்பங்களை கையாண்டது. ஏனென்றால் விண்வெளியில் காற்று இல்லை, அங்கு பூஜ்ஜிய ஈர்ப்பு விசை. அதனால்தான் விண்வெளியில் கேட்கக்கூடிய சத்தத்தை சாதாரண மனிதர்களால் கேட்கவே இயலாது. இதனாலேயே அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள், பார்ப்பதை நீங்கள் பார்க்க முடியாது, நான் கேட்டதை உங்களால் கேட்கவே இயலாது. அவர்களால் விண்ணுலக பயணம் மேற்கொள்ளாமல் இதை சொல்லியிருக்க முடியாது, அவர்களால் விண்ணுலக பயணம் மேற்கொள்ளாமல் இதை சொல்லியிருக்கவே முடியாது. அப்படி அவர்களாக சொல்லியிருந்தாலும் துல்லியமாக அங்கு கேட்கக்கூடிய சத்தத்தை கூறியிருக்கவே முடியாது. அவர்கள் தெளிவாக கூறினார்கள், உயர்ந்த அதிர்வுடன் கூடிய ஒளி. சுப்ஹானல்லதீ அஸ்ரா பிஅப்திஹி லைலன் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதீ பாரக்னா ஹவ்லஹு